இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை யாராவது சத்தமா வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யோசுவா தம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த தேசத்தில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில் நாளைய கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நான் இந்த வசனத்தை வாசிச்ச உடனேயே இதை யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சு. 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்களேன். யெகோவா மெசியாவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரும் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் யெகோவா மெசியாவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. வாசிக்கப்பட்ட வேத பகுதி யாருக்கு என்று சொன்னால், ஆசியா கண்டத்தில் இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சிதறி போய் இருக்கிறாங்க. நாடுகள் முழுவதும் சிதறி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் உங்களை அவர் அழைச்சிருக்கிறார், ஆனபடியினால் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். 2வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், பிதாவாகிய தேவனுடைய முன்குறிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் யெகோவா மெசியாவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, சுயாதீனம் உள்ளவர்களுக்கு அல்ல. நான் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல. நான் இந்த தேசத்தில் பரதேசி என்று யார் தன்னுடைய இருதயத்திற்குள் நம்பி இருக்கிறோமோ, பரதேசின்னு நினைச்சா நீ இங்க சுதந்திரவாளின்னு நினைக்க கூடாது. இது ஒரு பெரிய சிக்கல். அப்போ உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் வாழக்கூடாது. ஏன்னா முக்கியமா நீ என்ன யாரு அப்படின்னா அடிமை. ஒரு அடிமையானவனுக்கு சுதந்திரம் இல்லை. யாரை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ, யாரை நீ ஆராதிக்கிறாயோ, யாரை நீ விசுவாசிக்கிறாயோ, யாரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு செய்கிறாயோ அவருக்கு நீ அடிமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீ அடிமை. அடிமையானவனுக்கு சுதந்திரம் இல்லை. அப்ப அடிமையானவன் எஜமானுக்கு கட்டுப்பட்டுதான் வாழ வேண்டும். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? உன் மன விருப்பத்தின்படி நீ வாழ்ந்து உன்னுடைய இச்சையின்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு ஆரம்பம். அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல அழைப்பு பெற்ற நீயும் பரிசுத்தமாய் வாழணும். யாவாகிய யெகோவா மெசியாவை அறிகிறதற்கு முன்பாக நீ இச்சைகளின்படி நடக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அறிந்த பின்பு அந்த இச்சையின்படி நீ நடக்க கூடாது.
ஏனென்றால் உன்னை அவருடைய சுய இரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டார், உன்னை சம்பாதித்துக் கொண்டார். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். அப்ப உங்களை அவருடைய சுய இரத்தத்தினால் என்ன செய்து கொண்டார்? சம்பாதித்துக் கொண்டார். நீ கேட்டியான்னு கேட்டா இல்ல. யாரும் போய் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லி என்னைக்காவது கேட்டீங்களான்னு கேட்டா இல்ல. இப்ப சொல்றீங்க, யெகோவாவே உங்களுடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறீர்கள். ஆனா நீங்க கேட்டதுனால அவர் உங்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை. நீங்கள் அவருக்கு வேணும் என்பதற்காக அவர் இரத்தம் சிந்தி உங்களை சம்பாதித்துக் கொண்டார். உங்களுக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். அந்த கிரயம் அவருடைய இரத்தம். விலை, கிரயம் என்பது விலை. உங்களுக்கு விலை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார். என்ன விலை கொடுத்தார் என்று சொன்னால் தம்முடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கி கொண்டார். நீ உன்னுடைய விருப்பத்தை செய்ய வேண்டுமானால் அவர் சிந்தின இரத்தத்தை நீ அவரிடத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும். கிரயத்தை திருப்பி கொடுத்தால் மட்டுமே உன் மன விருப்பத்தின்படி நீ வாழ முடியும். உன்னால் முடியுமா? அவர் சிந்தின இரத்தத்தை நீ திருப்பி கொடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனால் நம் மனம் போல போக்கிலே வாழ்ந்து நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏதுவாக ஒரு உண்மையை மறைக்க 1000 பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் பொய் சொன்னா அதை பொருந்த சொல்லணும்ல, அதுக்காக. சிலர்கிட்ட நான் இந்த வேதத்தை எடுப்பதற்கு முன்னாடி இருந்த ஆவி நிறைய பேர்கிட்ட இருக்கிறதற்காக நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஏன்னா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஏன்னா இது பிசாசு. ஏனென்றால் ஒரு காலம் என்னிடத்தில் அப்படி செய்தது. நான் என் அண்ணனை பார்த்து என் அம்மாவை பார்த்து சொல்லுவேன், பொய் சொன்னால் அதை பொருந்த சொல்ல வேண்டும். அதை நான் சரியாக கற்றிருக்கிறேன். பொருந்த சொல்வதற்கு எனக்கு நன்றாக தெரியும், என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லி இருக்கிறேன். அதுபோல இன்னைக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனா கிரியையில காமிச்சிருவாங்க. பொய்ய உண்மையாக்குறதற்கு ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்லி அதை உண்மை என்று நிரூபிக்க பார்ப்பார்கள். ஆனால் யார் அறிகிறார்? உங்களுக்கு தெரியுமா? நான் யாவுடைய மனுஷன்னா எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ரைட் போட்டு நம்ம விட்டுருவோம், அவர் பார்த்துக்கிடுவார். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது திருந்திராதா அப்படின்னு யோசிச்சு நான் விட்டுருவேன். உண்மை சொல்றேன், நீ என்னிடத்துல ஒரு வார்த்தையை தவறுதல சொன்ன எம்பெருமானுக்கு அது தெரிந்து அவர் என்னிடத்தில் உணர்த்துவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப உண்மைக்கு மாறா பேசக்கூடாது. தலையா போயிடும், உயிரா போயிடும். அது போனா போயிட்டு போட்டுமே, உண்மையை பேசுவோமே, பேச மாட்டோம். ஏன்? அவருடைய அன்புக்காக, அவருடைய ஆதாயத்திற்காக, அவருடைய பாசத்திற்காக 1000 பொய்யை சொல்லி அவர்களை தன்வசப்படுத்த பார்ப்போம். தேவன் அதை அனுமதிக்கல. அதனால்தான் சொல்றாரு, நீ என்ன செய், உன்னுடைய இச்சையின்படி நீ வாழாமல், உன்னுடைய மன விருப்பத்தின்படி நீ வாழாத. ஆனா நீ அதை தான் செஞ்சிட்டு இருக்கிற. அது அவ்வளவு பெரிய தண்டனை, அவ்வளவு பெரிய பாவம். உனக்கு அது புரியல. நான் உண்மையிலேயே அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். மோசேயும் மீரியோனையும். மீரியாம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல மோசேக்கு அவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைத்திருக்காது. ஒருவேளை இன்னொருவரை வைத்திருப்பார், ஆனால் வைக்கவில்லை. மீரியாமை மட்டும்தான் வைத்தபடியினால் நடந்த சம்பவத்திற்காக சொல்லுகிறேன். மீரியாம் இல்லை என்றால் மோசே அரண்மனைக்குள் கடந்து போக முடியாது, ராஜாவினுடைய அடுத்த ஸ்தானத்திற்குள் வந்திருக்க முடியாது. ஆனால் அப்படி செய்தவளுக்கே ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தபோது உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் வந்து யாவுடைய சமூகத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டு 7 நாள் புறம்பாக்கப்பட்ட அனுபவத்தை நீ முதல்ல மனசுல வைக்கணும். இதை வச்சிட்டு வேணும் பொய் சொல்றதா உண்மை சொல்றதா. சகோதரின்னு கூட பார்க்கல. யாவுடைய சமூகத்தில் பட்சபாதம் இல்லை, யாவுடைய சமூகத்தில் பரிதானம் இல்லை.
செஞ்சியா அனுபவி. நான் தான் நேர்மை ஒன்று சொன்னேன்ல, யாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி யாவை குளிர பண்ணி விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற போது நீ அவரை ஏமாற்றி விட்டாய் என்று சொல்லிதான் உன்னுடைய அஸ்திவாரத்தில் கோடாரிய வைக்கிறார். நன்மை அனுபவிப்பதற்காக பொய்யை சொல்லி, ஆண்டவரே நான் இப்படியாக வாழப் போகிறேன், அப்படியாக நான் இருக்க போகிறேன் என்று சொன்னது நிமித்தமாக உனக்கு அவர் நன்மை செய்தார். நன்மை அனுபவித்த நீ அவரை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றினால் அவருக்கல்ல கஷ்டம், உனக்கு கஷ்டம். அதனால சொல்றார், உன் மன விருப்பத்தின்படி நீ வாழாத, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுடைய விருப்பத்தின்படி வாழணும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார். முதல்ல விருப்பம் உன்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம். இரண்டாவது நீ கீழ்ப்படிய வேண்டும். இருக்கா? மூணாவது சொல்றார், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். இருக்கா? இல்லையே. இங்க ஆடுற ஆட்டம் என்ன தெரியுமா? எனக்கு முடியாது, என்னால முடியாததா, எனக்கு தெரியாததா. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் ஆடின ஆட்டம் இங்க யாரும் ஆட முடியாது. ஏன்னா நான் அப்படி ஆடினேன். என்னை பார்த்தா 8 அடி தூரத்தில் நின்ன ஒரு காலம் எனக்கு தெரியும். நான் மறந்து போகவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி, இப்பிரபஞ்சத்தின் ஆளுகர் எனக்குள் இருந்தான். என் யா எனக்குள் இருக்கவில்லை. ஆனபடியினால் நான் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிட்டு வந்திருக்கிறேன். நீங்கெல்லாம் ஆடுறீங்க, ஆடுங்கன்னு விடுறாரு. ஒரு நாள் என்ன செய்வான்னா இறுக்கி பிடிப்பாரு. அப்போ உனக்கு வாழ்க்கை கஷ்டம். உடனே கிடைக்காதுங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வத்தினுடைய வேலை நின்று கொள்ளும். ஆனா ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு அரசனுடைய தீர்ப்பு நின்று வருகிறது. தெய்வத்தின் தீர்ப்பு உடனடியாக வருகிறது. அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணுமோ அதை செய். முதல்ல உன் விருப்பத்தின்படி வாழாத. அல்லேலூயா. என்ன சொல்றார்? இச்சைகளின்படி நடவாதே.